கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம், அதனுடைய 3 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆம், கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த வசனங்களை மையமாய் கொண்டு நாம் இதற்கு அவர் என்னை குணப்படுத்துபவர், he is my healer என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே நாம் வேத வசனங்களை தியானிக்கின்றோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் குணப்படுத்த வல்லவர் என்பதை நீங்கள் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த லெந்து நாட்களிலே, இந்த தவ காலத்திலே நாம் உபவாசிப்பது, ஜெபிப்பது, வேதத்தை படித்து தியானித்து கிறிஸ்துவோடு கூட நெருங்குவது, அவர் நம்மை குணப்படுத்தும்படியாக நாம் என்னென்ன விதத்திலே நாம் பலவீனராய் இருக்கிறோமோ, தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறோமோ, அவருடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிறோமோ, அவைகளையெல்லாம் சரி செய்வதற்கு அருமருந்தாக கிறிஸ்து நமக்கு காணப்படுவதனாலே அவர் நம்மை குணப்படுத்துகிறவராயிருக்கிறார். இந்த குணப்படுத்துதல் நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில உணர வேண்டும் என்பதை இந்த லெந்து நாட்களில நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். யாத்ராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். மிகவும் அழகாக கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர். ஏனென்று சொன்னால், இஸ்ரவேலருக்கு எதிராக நின்ற எகிப்தியருக்கு வந்த பொல்லாங்கான வியாதிகள், அந்த 10 வாதைகள் இருக்கிறது, அவைகள் ஒன்றும் அல்லது அவைகளுக்கு ஒப்பான எந்த வியாதியும் உன்னை நெருங்குவதில்லை, எந்த பொல்லாங்கும் உன்னை நெருங்குவதில்லை. ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் ஒரு பொல்லாங்கு நேரிட்டிருக்கும் என்று உங்களையும் என்னையும் குணப்படுத்த வல்ல கிறிஸ்து நம்மை குணப்படுத்த ஆயத்தமாயிருக்கிறார். நாம் தைரியத்தோடு, விசுவாசத்தோடு நமக்கு இருக்கிற பலவீனங்களை அவரிடத்துல அறிக்கையிட்டு, என்னை ஆட்கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத துர்க்குணங்களும், பாவங்களும், பலவீனங்களும், சாபங்களும் என்னை விட்டு அகன்று போக நீர் எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் கேட்போமேயாகில் அதை அவர் நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 147வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். நான் சொல்றேன், சரீர பலவீனங்களை மட்டுமல்ல, ஒருவேளை மனதளவிலே, இருதய அளவிலே நீங்கள் நானும் ஒருவேளை பலவீனப்பட்டிருப்போம் என்று சொன்னால், சோர்வுக்குள்ளாக தள்ளப்பட்டிருப்போம் என்று சொன்னால், மன கவலைகளுக்குள்ளாய், சஞ்சலங்களுக்குள்ளாய் தள்ளப்பட்டிருப்போம் என்று சொன்னால், அதற்கும் கர்த்தர் அருமருந்தாய் இருக்கிறார். மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம். மிகவும் அழகாக, மிகவும் ஆணித்தரமாக நாம் அவரை நெருங்க நெருங்க, நாம் அவரை விசுவாசிக்க விசுவாசிக்க, நாம் அவரை பற்றி கொள்ள, நாம் அவர் பாதமாய் நாம் அண்டிக் கொள்ள நாம் முற்படுகிற பொழுது, நம்மை விட்டு கொடுக்கிற பொழுது, நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது, உங்களையும் என்னையும் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் குணப்படுத்துவது, உங்களையும் என்னையும் சுகப்படுத்துவது அவருக்கு அது லேசான காரியம். நம்மை அர்ப்பணிப்போம், நம்மை தாழ்த்துவோம், நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மை சுகப்படுத்துகிற கர்த்தர் உங்களையும் என்னையும் மீட்டு ரட்சித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.